வணக்கம் நண்பா நம்பி. பிரித்து வைக்கப்பட்ட கூட்டம். சாதியாக, சாதிக்குள் சாதியாக, மதமாக, நிறமாக, மொழியாக, கட்சியாக, இப்படி சொல்லிட்டே போகலாம். ஆட்சி செய்கிறவங்களோட தேவையின் பேரில் மேலே சொன்ன ஏதாவது ஒரு கூட்டத்தில் ஒருத்தனா தான் நீ நான். நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்ததால தான் இந்தியாவே பிரிச்சு. ஆனால் இன்னமும் பிரித்து வச்சு தான் ஆண்டுட்டு இருக்காங்க. தப்பு செஞ்சுட்டு தலைவனாக ஒரு கூட்டம், தலைவன் ஆகிட்டு தப்பு செய்ய ஒரு கூட்டம், தப்பை தட்டி கேட்காம கடந்து போகிற ஒரு கூட்டம், அப்படி கடந்து போயிட்டமேன்னு கவலைப்படுற ஒரு கூட்டம். இத்தனை கூட்டத்துக்கு நடுவில் மனுஷன்ற கூட்டம் மட்டும் காண முடியும். அந்த கூட்டத்துக்கு தேவையானது உணவு, குடிநீர், சுகாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, இப்படி நிறைய இருக்கும்போது அதையெல்லாம் கொடுக்காம சாதி, மதம், உணவு மூலமாகவே அரசியல் தலைவனை தேர்ந்தெடுக்காங்க. நான் மேலே சொன்ன எல்லாத்தையும் தன்னோட எண்ணத்துலேயும் கொள்கையிலையும் உள்ள தலைவனை சூஸ் பண்ணுறது தான் நமக்கான தலைவனை சூஸ் பண்ணுறதா இருக்கும். நம்ம உடைந்தால் வீழ்வோம், இணைந்தால் மட்டுமே வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம்.